பாவனை செய்தல் தான் ஒரு 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 விஷயத்த நீ மேனிஃபெஸ்ட் பண்ண போறேன்னா அந்த பிரிட்டண்டிங் பாவனை செய்தல் தான் அதனுடைய எண்டு பார்ட்டு. அஃபர்மேஷன் தான் அதனுடைய பிகினிங் பார்ட்டு. இன்னொன்னு, நான் ஆசைப்பட்ட விஷயம் நடந்துருச்சு. ஸோ நான் நான் என்னோட செயல்கள், நான் செய்யும் செயல்கள் அனைத்துமே எப்படி இருக்கும்னா, அது ஏற்கனவே நடந்துச்சு. அந்த ஆட்டிடியூட்ல தான் நான் செயல்படுவேனே. நான் தண்ணி குடிப்பேன், நான் நடந்து போவேன், நான் கம்ப்யூட்டர்ல வேலை பார்ப்பேன், நான் புக்கு படிப்பேன், சமையல் பண்ணுவேன், பாத்ரூம் போவேன், டிவி பார்ப்பேன், மொபைல் நோண்டுவேன். எது பண்ணினாலுமே அந்த விஷயத்தை அடைந்து விட்ட ஒருவனாகத்தான் நான் அந்த செயல்கள் எல்லாத்தையும் செய்வேன். ஒரு நாள் பொழுது காலைல எந்திரிச்சிங்கன்னா நைட்டு நீங்க தூங்குறதுக்குள்ள நீங்க ஈர்ப்பு விதிக்காக நீங்க செய்யற பயிற்சியில இந்த நாளுமே இருக்கணும். அப்பதான் அன்னைக்கு டே உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகி இருக்கணும். ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் சக்தி சரவணன். இது நம்முடைய எஸ்எஸ் சேனல், சீக்ரெட் சித்தாந்தம் சேனல். நம்ம சேனல்ல இருக்கிற வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு மெதுவாக கான்சியஸ்னஸ், விழிப்புணர்வு, அவேர்னஸ், ஃபோக்கஸ், கவனம் இதெல்லாம் வளர்ந்து கொண்டே போகும். பிரபஞ்சத்தை பத்தி நிறைய தெரிஞ்சுக்குவீங்க, லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தி நிறைய தெரிஞ்சுக்குவீங்க. நாம் ஆசைப்படுற விஷயத்த மேனிஃபெஸ்டேஷனுக்கு கொண்டு வரணும்னா எதெல்லாம் கரெக்டாக செய்யணும், இப்போ நம்ம ஆல்ரெடி செஞ்சுட்டு இருக்கிற விஷயங்கள்ல என்னெல்லாம் தப்பு பண்ணிட்டு இருக்கோம், இது எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். ஸோ மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரீயா இருக்கும்போது மற்ற வீடியோஸையும் பாருங்க. நீங்க ஏற்கனவே நம்ம சப்ஸ்கிரைபர், நம்ம மச்சான், ஐ லவ் யூ ஸோ மச். ஓகே, சரி, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அஃபர்மேஷன், விஷுவலைசேஷன், கிராட்டிடியூட், பிரிட்டண்டிங், இந்த 4 விஷயங்கள் இதுதான் ஈர்ப்பு விதியினுடைய அடிப்படை கருவிகள். ஸோ அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம். அஃபர்மேஷன், விஷுவலைசேஷன், கிராட்டிடியூட், பிரிட்டண்டிங், அதாவது உறுதிப்படுத்துதல், காட்சிப்படுத்துதல், நன்றி உரைத்தல், பாவனை செய்தல். ஸோ நமக்கு ஒரு விஷயம் வேணும்னா அதற்கான உறுதிப்பாடு செய்யணும். எனக்கு அது கிடைத்து விட்டது, அந்த விஷயம் எனக்கு கிடைச்சிருச்சு. அந்த வார்த்தைகள், வார்த்தைகள் மூலமாக உறுதி செய்வது. நான் ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுறேங்க, அந்த விஷயம் நான் நடந்துருச்சுன்னு நம்புறேங்க. அது நடந்துருச்சுன்றதை நான் நம்புறேன்ல, அதை வார்த்தைகளாலே உறுதி செய்வது, உறுதிப்பாடு. அப்பா, நான் ஆசைப்பட்டது கிடைச்சிருச்சு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் ஆசைப்பட்டது இந்த மாதிரி கிடைச்சிருச்சா, எனக்கு மனசுக்கு இவ்வளோ சந்தோஷமா இருக்கு. நான் என்ன ஆசைப்படுறேன் தெரியுமா, இதுதான் நான் ஆசைப்படுறேன், இதே மாதிரி நடந்துருச்சு, அப்படி இப்படின்னு ஏற்கனவே நடந்ததாக நீங்கள் அந்த சென்டென்ஸை வார்த்தைகளாலே உறுதிப்பாடு செய்வது. கற்பனை செய்தல், விஷுவலைசேஷன். நான் ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுறேன்ல, அது எனக்கு கிடைச்சிருச்சு, அதை நான் எப்படிலாம் என்ஜாய் பண்ணுவேன், அதை எப்படிலாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு கற்பனை செய்து பார்ப்பது. நீங்க ஆசைப்படுற விஷயம் நடந்து விட்டது, அதை கற்பனை செய்வது. ஸோ அது ஒரு வகையான உறுதிப்பாடு தான். ஸோ விஷுவலைசேஷன். அப்புறம் நன்றி உரைத்தல். நான் ஆசைப்பட்ட விஷயம் நடந்துருச்சு, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், பிரபஞ்சமே ரொம்ப நன்றி, கடவுளே ரொம்ப நன்றி. ஸோ இவ்வாறு நீ ஆசைப்பட்ட விஷயம் நடந்து விட்டதாக நினைத்து நீ நன்றி உரைக்கும் பொழுது அது நடந்து விட்டது என்பதை நீ உறுதி செய்கிறாய். ஸோ அது ஒரு கைண்ட் ஆஃப் உறுதிப்பாடு தான், அதாவது நன்றி உரைத்தல், கிராட்டிடியூட். இன்னொன்று, நான் ஆசைப்பட்ட விஷயம் நடந்துருச்சு. ஸோ நான் என்னோட செயல்கள், நான் செய்யும் செயல்கள் அனைத்துமே எப்படி இருக்கும்னா, அது ஏற்கனவே நடந்துச்சு. அந்த ஆட்டிடியூட்ல தான் நான் செயல்படுவேனே. நான் தண்ணி குடிப்பேன், நான் நடந்து போவேன், நான் கம்ப்யூட்டர்ல வேலை பார்ப்பேன், நான் புக்கு படிப்பேன், சமையல் பண்ணுவேன், பாத்ரூம் போவேன், டிவி பார்ப்பேன், மொபைல் நோண்டுவேன். எது பண்ணினாலுமே அந்த விஷயத்தை அடைந்து விட்ட ஒருவனாகத்தான் நான் அந்த செயல்கள் எல்லாத்தையும் செய்வேன். பிரிட்டண்டிங் ஏற்கனவே நடந்து விட்டது. என்னுடைய நடை, உடை, பாவனை, என் பேச்சு, என்னுடைய சிந்தனை, சொல், செயல் எல்லாத்துலயுமே அது ஏற்கனவே நடந்து விட்டது மச்சான் என்று பாவனையை செய்வது. அதுதான் பிரிட்டண்டிங். இந்த 4 தான் ஈர்ப்பு விதியினுடைய அடிப்படை. ஓகே, இதுல இந்த அஃபர்மேஷனும் விஷுவலைசேஷனும் ஒரு குடும்பம், கிராட்டிடியூடும் பிரிட்டண்டிங்கும் ஒரு குடும்பம். அதாவது நீங்க இப்ப கற்பனை காட்சி செய்யறீங்கன்னா, அந்த கற்பனை காட்சியில ஏதாவது ஒரு டயலாக் எல்லாம் வரும்ல, அந்த டயலாகுக்குள்ள இந்த அஃபர்மேஷன் வந்துடும். ஓகே, நீங்க ஒரு கற்பனை காட்சி செய்றீங்க, ஏதாவது ஒன்று, நாளைக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்காக நீங்க ஆசைப்படுறீங்க, அது கிடைச்சிருச்சு. ஸோ கவர்மெண்ட் ஜாபு கிடைத்து விட்டதாக நீங்கள் கற்பனை செய்றீங்க. ஜாபு கிடைச்சிருச்சு, ஏதோ ஆஃபர் லெட்டர் வந்துருச்சு, கையில போஸ்டிங் ஆர்டர் வந்துருச்சு, சம்திங். இப்போ அது போன்ற ஒரு காட்சிகளை நீங்கள் கற்பனை செய்றீங்க. அப்ப அதுக்குள்ள ஒரு டைலாக் வரும்ல, நீங்க போய் உங்க அம்மா கிட்ட சொல்லுவீங்க, உங்க அப்பா கிட்ட சொல்லுவீங்க, உங்க ஹஸ்பண்ட் கிட்ட, ஒய்ஃப் கிட்ட, இந்த மாதிரி ஜாப் கிடைச்சிருச்சீங்க பாரு அப்படி எல்லாம் ஏதோ பேசுவீங்கல்ல, அது அந்த அந்த வார்த்தைகள் அனைத்துமே அஃபர்மேஷன் வார்த்தைகள்.
இது காட்சிகள், இது வார்த்தைகள். ஸோ இந்த விஷுவலைசேஷனுக்கு உள்ளவே ஊடால இந்த அஃபர்மேஷனும் வந்துருது. அதனால இவங்க 2 பேரும் ஒரு குடும்பம். நீங்க இந்த கிராட்டிடியூட் பண்ணும்பொழுது, அப்பா கிடைச்சிருச்சு பிரபஞ்சமே ரொம்ப நன்றி அப்படிங்கும்போது, அது கிடைத்து விட்டதுன்னு அது கிடைச்சிருச்சுல்ல, கிடைச்சிருச்சு, கிடைச்சதுக்கு தானே நான் நன்றி சொல்றேன் அப்படின்றது அந்த பாவனை பிரிட்டண்டிங்கினுடைய ஒரு வெளிப்பாடுதானே நன்றி உரைத்தல். ஸோ இந்த நன்றி உரைத்தலும் பிரிட்டண்டிங்கும் ஒரு குடும்பம், அஃபர்மேஷனும் விஷுவலைசேஷனும் ஒரு குடும்பம். ஒரு நாள் பொழுது காலைல எந்திரிச்சிங்கன்னா நைட்டு நீங்க தூங்குறதுக்குள்ள நீங்க ஈர்ப்பு விதிக்காக நீங்க செய்யற பயிற்சியில இந்த 4மே இருக்கணும். அப்பதான் அன்னைக்கு டே வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகி இருக்கணும். நான் விஷுவலைசேஷன் மட்டும் தான் பண்றேன், யூ ஷுட் டூ அஃபர்மேஷன் ஆல்சோ. நான் விஷுவலைசேஷனும் அஃபர்மேஷன் மட்டும் பண்றேன், யூ ஷுட் டூ கிராட்டிடியூட் ஆல்சோ, யூ ஷுட் டூ பிரிட்டண்டிங் ஆல்சோ. இந்த 4யுமே நீ செய்ய வேண்டும். அப்படி 4யும் நீ செய்யவில்லை என்றால் நீ செய்யற வரைக்கும் பிரபஞ்சம் வெயிட் பண்ணும். as simple as it is. நீ செய்யற வரைக்கும் வெயிட் பண்ணும். அதான் நீ சரி குழந்தை இது பிஸியா வேலை பார்த்துட்டு இருக்கு, ஏதோ அதுக்கு விஷுவலைசேஷன் பண்றதுக்கு மட்டும்தான் டைம் கிடைச்சது அப்படின்னு அது வெயிட் பண்ணிட்டே இருக்கும். அது ரியாலிட்டிக்கு, அந்த சீன் ரியாலிட்டிக்கு வருவதற்கு வெயிட் செய்யும். ஏன்னா முழுமை அடையலை இன்னும். சரி, பாவனை செய்தல் தான் ஒரு 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 விஷயத்த நீ மேனிஃபெஸ்ட் பண்ண போறேன்னா அந்த பிரிட்டண்டிங் பாவனை செய்தல் தான் அதனுடைய எண்டு பார்ட்டு. அஃபர்மேஷன் தான் அதனுடைய பிகினிங் பார்ட்டு. நான் இந்த விஷயத்துக்கு ஆசைப்படுறேன், இந்த விஷயம் அப்படின்னு நீ அதை முதல்ல சொல்ல ஆரம்பிக்கிற வாயிலையோ மைண்டுக்குள்ளவோ ஒரு சப்தம் வருது வார்த்தைகளினாலே. படிச்சிருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் கேம் த வேர்டு, வார்த்தை ஃபர்ஸ்ட் வேர்டு, அஃபர்மேஷன். அது எங்க போய் முடியுதுன்னா பிரிட்டண்டிங்ல, பாவனை செய்தல்ல முடியுது. ஏற்கனவே இது நடந்து விட்டதாகவே நீ ஒரு ஆல்ரெடி இட் ஹேப்பன்ட் அப்படியே தான் இயங்க ஆரம்பிக்கணும். அந்த இடத்துல போய் நிக்குது. ஸோ நீங்க இதுதான் கவனிக்கணும். இந்த பதிவின் நோக்கம் யாதெனில் இந்த விழிப்புணர்வை உங்களுக்கு ஏற்படுத்துவது தான். ஸோ ஒரு நாள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க நான் லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிஸ் பண்றேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அதுல ஒரு அஃபர்மேஷன் இருக்கணும், ஒரு விஷுவலைசேஷன் இருக்கணும், அதுல கிராட்டிடியூட் இருக்கணும், அதுல பிரிட்டண்டிங் இருக்கணும். அதாவது ஒன்றும் இல்லை, தனித்தனியா தான், பட் இருக்கணும். இன்னைக்கு பிரிட்டண்டிங் நான் பண்ணலையே அப்படின்னு அன்னைக்கு டே முடியக்கூடாது. இன்னைக்கு நான் கிராட்டிடியூட் பண்ணவே இல்லையே அன்னைக்கு டே முடியக்கூடாது. அன்னைக்கு டேல நீ ஒரு அஃபர்மேஷன் பண்ணியிருக்கணும், விஷுவலைசேஷன் பண்ணியிருக்கணும், கிராட்டிடியூட் பண்ணியிருக்கணும், பிரிட்டண்டிங் பண்ணியிருக்கணும். ஸோ இதுதான் நான் சொல்லணும்னு தான் சொல்லிட்டேன். இன்னொரு முக்கியமான விஷயத்த மட்டும் சொல்லிட்டு போறேன். என்னன்னா, இந்த 4 பயிற்சி நீங்க செய்யறீங்களே, அந்த பயிற்சி செய்யும்போது அது உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தணும். அப்பதான் அது கணக்குல வருது, அப்பதான் அது பிரபஞ்சத்தை ரீச் பண்ணிச்சுன்னு அர்த்தம். நீங்க ஒரு அஃபர்மேஷன் பண்ணி முடிச்சீங்கன்னா அது உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ஸை கொடுக்கும், ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும். நீங்க ஒரு விஷுவலைசேஷன் பண்றீங்கன்னா அதை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அது உங்களுக்குள்ள ஒரு சின்ன சந்தோஷத்தை கொடுக்கணும். நீங்க ஒரு கிராட்டிடியூட் பண்றீங்கன்னா அது உங்களுக்குள்ள ஒரு சின்ன நிம்மதியை கொடுக்கணும், ஒரு மன நிறைவை கொடுக்கணும். நீங்க ஒரு பிரிட்டண்டிங் பாவனை செய்தல் செய்றீங்கன்னா அது ஒரு எக்ஸைட்மெண்ட்டை கொடுக்கணும். ஏற்கனவே நடந்துருச்சு இல்ல, அந்த எக்ஸைட்மெண்ட் அதை கொடுக்கணும். அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் எதுவுமே எனக்கு வரலைன்னா அது இன்னும் பக்குவம், இன்னும் நல்லா செய்யணும். நீங்க இதனால பயிற்சி பண்ணணும். அது யூனிவர்ஸா ரீச் பண்ணலான்னு அர்த்தம். நம்ம ராக்கெட் விட்டோம், அது வெற்றிகரமாக சென்று அங்கே சேரவில்லை, நிலாவில் சென்று சேரவில்லை. அதனால மறுபடியும் ராக்கெட் விடும், மறுபடியும் பயிற்சி பண்ணுங்க, அந்த ஃபீலிங்ஸை கொண்டு வரணும். ஸோ 4 விதமான பயிற்சியில செய்யணுன்றது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அந்த 4 பயிற்சிகளும் உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணுன்றது செகண்ட் பாயிண்ட். இதுதான் பேசிக் ரூல்ஸ் ஃபார் லா ஆஃப் அட்ராக்ஷன். அதை கருத்தில் கொண்டு இப்போ இந்த நொடியிலிருந்து உங்கள் பயிற்சிகளை சிறப்பாக செய்யுங்கள். கூடி சீக்கிரம் எல்லா விஷயத்தையும் மேனிஃபெஸ்ட் செய்யுங்கள். நான் உங்களை மீண்டும் அடுத்த பதிவில் வந்து சந்திக்கிறேன். பாய். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்க நம்ம சேனல்ல நடக்கிற அந்த கரண சுத்தி மைண்ட் கண்ட்ரோல் ப்ரோக்ராமை எடுத்துக்கலாம். அந்த ப்ரோக்ராம்ல நீங்க ஜாயின் பண்ணினீங்கன்னா உங்க வாட்ஸ்அப்புக்கு ஒரு 20 வீடியோ லிங்க் வரும். நீங்க ஃப்ரீ டைம்ல நீங்க எவ்வளவு பிஸியா இருந்தாலும் சரி, சும்மா ஃப்ரீயா இருக்கும்போது ஒரு வீடியோவா அப்படி பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா 20 வீடியோ முடிக்கும் பொழுது உங்களுடைய கான்சியஸ்னஸ் வளர்ந்துருக்கும். என் ஆழ் மனசுக்குள்ள என்னெல்லாம் நெகட்டிவான விஷயங்கள் இருக்கு, என்னோட அன்கான்சியஸ் மைண்ட்ல எவ்வளோலாம் நெகட்டிவிட்டி இருக்கு, நான் ஆசைப்படுற விஷயத்த நான் அடையாம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் காரணம், லா ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி கரெக்டா பண்ணணும், அதுக்கு மைண்ட் பவரை நான் எப்படி யூஸ் பண்ணணும், மைண்ட் எப்படி காம் பண்ணணும், இப்படி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ அந்த பயிற்சி எடுக்கும் பொழுதுதான், ஹே, என் சப்கான்ஷியஸ்குள்ள இவ்வளவு அழுக்கு இருக்கா,
நான் ஒரு நாள் முழுக்க இவ்வளவு தடவை அன்கான்சியஸ்ல போய் கண்ட மேனிக்கு நெகட்டிவ் தாட்ஸ் ஐயோ அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ அது எப்படி சரி பண்ணணுன்றதும் உங்களுக்கு தெரிய வரும். அதெல்லாம் சரி பண்ணுவீங்க. மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுவீங்க, சுத்தப்படுத்துவீங்க. லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு இப்போ நீங்கள் ஆசைப்படுற விஷயத்தை மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும், எப்படி தாட்ஸை போடணும், அது எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். சரி, மைண்டு கண்ட்ரோல் இருந்தால் தான் உங்களால் ஒரு அஃபர்மேஷன் சொல்ல முடியும், ஒரு விஷுவலைசேஷன் பண்ண முடியும், ஒரு கிராட்டிடியூட் பண்ண முடியும், ஒரு ப்ரிட்டெண்டிங் பண்ண முடியும். மைண்டு கண்ட்ரோல் இல்லைன்னா நீங்கள் ஒரு விஷயத்துக்கு அஃபர்மேஷன் பண்ணும்பொழுது இங்கேருந்து சைடில் மைண்ட் வாய்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அது எப்படி நடக்கும்? அதுக்கு வாய்ப்பு இல்லை. அது இந்த பிரச்சனை இருக்கும்போது அது எப்படி முடியும்? நீ பாட்டுக்கு இந்த மாதிரி கற்பனை பண்ற, இந்த 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 ப்ராப்ளம் இருக்கு, அதை எப்படி பண்ணு இப்படின்னு எதையாவது ஒன்று மைண்டு பேசிக்கிட்டே இருக்கும். உங்களை ஃபோக்கஸ் பண்ண விடாது. ஒரு 10 நிமிஷம் நிம்மதியா ஒரு கற்பனை காட்சி செய்யலான்னு நீங்க நினைக்கும் பொழுது அது உங்களை விடாது. ஸோ ஸோ இந்த பயிற்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 3-4 நாட்கள்ல மைண்ட் உங்க கண்ட்ரோலுக்கு வந்துடும். ஸோ தட் நீங்க அழகா விஷுவலைசேஷன் பண்ணலாம், அழகா அஃபர்மேஷன் பண்ணலாம். எங்க தப்பு பண்ணிட்டு இருக்கோம், எங்க கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணி அடிக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். நிறைய கிளாரிட்டி வரும் உங்களுக்கு. உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன்ஸை பத்தி நிறைய கிளாரிட்டி வரும். இதெல்லாம் போக ஓடிக்கிட்டே இருக்குல்ல தாட்ஸ், மைண்டு, ஐயோ எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்குல்ல, எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டா எப்படி இருக்கும்? ரொம்ப கரைச்சல் இறைச்சலா ஒரு ரேடியோ ஓடிக்கிட்டே இருக்கு, அதை நிறுத்திட்டோம்னா எப்படி ஒரு அமைதியா இருக்கும்? அது மாதிரிதான் உங்க தாட்ஸ் எல்லாத்தையும் அப்படியே ஒரு 95% கம்மி பண்ண உடனே ஒரு அமைதி இருக்கும் பாருங்க, ஒரு நிம்மதி இருக்கும், ஒரு அமைதி இருக்கும், ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஸோ அதெல்லாம் உங்களுடைய லைஃபுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க பயிற்சியில் கலந்துக்கோங்க. நம்ம சேனலோட வாட்ஸ்அப் நம்பர் இது. சும்மா ஒர்க் அந்த கரண சுத்தி, அந்த கரணம்னா மைண்டுன்னு அர்த்தம், அந்த கரண சுத்தினா மைண்டு கிளென்சிங், மைண்டு கண்ட்ரோல்னு அர்த்தம். ஸோ இந்த நம்பருக்கு ஒரு ஒர்க் ஷாப், அந்த கரண சுத்தி, மைண்ட் கண்ட்ரோல் எனக்கு சும்மா ஏதோ டெக்ஸ்ட் அனுப்புங்க, இல்லை வாய்ஸ் நோட் அனுப்புங்க. பயிற்சியில் எப்படி கலந்துக்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, சும்மா உங்கள் வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் பயிற்சியை ரெஜிஸ்டர் பண்ண உடனே உங்கள் வாட்ஸ்அப்புக்கு ஒரு 20 வீடியோ லிங்க் வரும். நீங்கள் ஒரு வீடியோவாக பாருங்கள் போதும். 20வது வீடியோ முடிய போகும்பொழுது நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் நடந்திருக்கும். ஒரு வீடியோவும் நீங்கள் வீடியோ பார்த்தா போதும். தனிப்பட்ட முறையில் நீங்கள் எதுவும் எழுதுறது, படிக்கிறது அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. ஃப்ரீ டைமில் வீடியோ பாருங்கள் போதும். அந்த வீடியோவில் நீங்கள் கேட்குற கண்டென்ட்ஸ் உங்கள் ஆழ் மனசில் போயிட்டு அது பல வேலைகளை பார்க்கும். சும்மா சின்ன சின்ன அஃபர்மேஷன்லாம் பண்ணுவீங்க, அதெல்லாம் அருமையாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா, விருப்பம் இருந்துச்சுன்னா நம்ம பயிற்சியெல்லாம் கலந்துக்கோங்க. இந்த பயிற்சியில் கலந்துக்கோங்க. அப்புறம் ஹொப்போனோ போனோ இருக்கு, அந்த பயிற்சியில் கலந்துக்கோங்க. எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சு வைக்கிறேன். ஸோ மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கின்றேன். பாய்.